ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவைப்படும். ஸோ இதை ஏஞ்சல் ஒனில் எப்படி ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவுடைய கடைசியில் ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எவ்வளோ சார்ஜஸ் ட்ரேடிங் பண்ணியாச்சுன்னா டிரான்சாக்ஷனுக்கு பிடிக்கிறாங்கன்றதையும் நம்ம வெப்சைட் மூலமாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏஞ்சல் ஒன் வெப்சைட்டில் போயிட்டு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர் வித் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்க்ரீனில் நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நேம் ஆஸ் பர் ஆதார் இல்லை பேன் கார்டு டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் யுவர் இமெயில் அட்ரஸ் டு ஸ்டார்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. கீழே கண்டினியூ வித் கூகுள் ஆர் என்டர் இமெயில் இருக்குது. கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ என்டர் இமெயில் ஆப்ஷனில் நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்டர் யுவர் பேன் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய பேன் கார்டு எடுத்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது டிஜிலாக்கருக்கு ரீடைரக்ட் ஆகும். டிஜிலாக்கர் கேஒய்சி ப்ளீஸ் டூ டிஜிலாக்கர் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் ஆதார் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஆதார் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா ஃபீல்டில் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி டிஜிலாக்கரில் இந்த மாதிரி கேஒய்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா யூ ஆர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வித் டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் போட்டிருப்போம். அந்த செக்யூரிட்டி பின்னை இங்கே டைப் பண்ணுங்கள். சப்போஸ் அது மறந்துடுச்சுன்னா ஃபர்கட் செக்யூரிட்டி பின் ஆப்ஷன் மூலமாக நம்ம அதை ரிகவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த டிஜிலாக்கருக்குள்ளே போகிறதா இருந்தாச்சுன்னா உங்களுக்கு என்டர் செக்யூரிட்டி பின் கன்ஃபார்ம் செக்யூரிட்டி பின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே டைப் பண்ணுங்கள். நம்ம பேங்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடையும் டைப் பண்ணிடுங்க. கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது செல்ஃபி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் செல்ஃபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஆக்சஸ் டு யுவர் கேமரா அப்படி கேட்கும். ஹலோ கொடுங்க. ஹலோ கொடுத்துச்சுன்னா ப்ளீஸ் மூவ் அவே ஃப்ரம் த கேமரா அப்படின்ற மாதிரி காட்டும். உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் வர்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கேப்சர் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்போ கேமரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபோட்டோ டிஸ்பிளே காட்டும். கரெக்டாக நம்ம எடுத்துருந்தோன்னா கன்ஃபார்ம் பட்டனை கொடுத்துருங்க. சைன் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதில் நம்ம அந்த சைன் நம்மளுக்கு சஜஷன் பண்ணோம் அது கொடுக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி சைன் மேனுவலி அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே 2 செக் பாக்ஸ் இருக்குது, அது ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், ஐ எம் அன் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவேட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கரன்சி கமாடிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, இது எதற்கு அப்படின்னாச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம பேங்க்குக்கு டைரெக்டாக இவங்க கன்சர்ன் அனுப்பி ஒரு ஓடிபி ஒன்று பேங்க் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அதை நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம கொடுக்கலாம், இல்லைனா டூ இட் லேட்டர் கொடுத்துக்கோங்க. வேணும்னா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இயர்லி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுங்க. பிலோ 5 லேக்கா, 5 to 10 லேக்கா, 10 to 25 லேக், about 25 lakh அது கொடுத்துட்டு ஐ ஹியர்பை கிவ் மே கன்சென்ட் டு எனேபிள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்கும். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லைனா செல்ஃப் பிஸ்னஸா, இல்லைனா அதர்ஸா, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் பாக்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதில் கெட் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ஸ்அப் வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. டிமெட் டெபிட் ப்ளச்சுன்னு இருக்கும், அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் கேட்கும், அப்பா நேமை டைப் பண்ணிடுங்க. ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட்னா மேரிட், இல்லைனா அன்மேரிட் கொடுத்துக்கோங்க. ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீக்வன்சி, சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் லோட் பண்ணியிருக்கீங்க, பட் அந்த ஃபண்டு நீங்கள் 90 டேஸ்க்குள்ளே சப்போஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் 90 டேஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நாமினி அப்படி கேட்கும். மொத்தமாக அப் டு 3 நாமினி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாமினினா 100%, 3 நாமினினா ஒவ்வொரு நாமினிக்கும் எவ்வளோ % ஷேர் போகணுமோ நம்ம அதை கரெக்டாக அலாட் பண்ணி கொடுக்கணும். நாமினி வேண்டானா டூ இட் லேட்டர் கொடுங்க, இல்லைனா ஆட் நாமினி கொடுங்க. ஆட் நாமினியில் ஆட் நாமினி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா நாமினி ரிலேஷன்ஷிப், ஸ்பவுஸ், மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர், அதர்ஸ். அப்புறம் நாமினி நேம் கொடுங்க. பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், நாமினியோடைய பேன் நம்பர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அப்புறம் ஷேர் பர்சன்டேஜ் அப் டு 100% வரைக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் ஒன் மோர் நாமினினா நம்ம வந்து 50-50 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஷேர் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு சேவ் நாமினி கொடுங்க. இப்போ ஏஞ்சல் ஒன் கேஒய்சி ஆன்போர்டிங் ஃபார்ம் பிடிஎஃப்னு இருக்குது. கீழே வந்து சைன் யுவர் டாக்குமெண்ட் இருக்குல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை கொடுத்துட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். We have received your documents. It may take up to 3 working days to complete the verification அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ 3 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு மெசேஜ் வரும். இப்போ கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் வந்திருக்கு. அதில் யூசர் நேம், யூசர் ஐடி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு லாகின் சைன் அப்ன்ற ஆப்ஷன் கேட்கும். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கொடுத்துருப்போம் இல்லையா, சேம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ allow us to take the following permission அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்எம்எஸ், லொக்கேஷன், கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்துருங்க. while using ஆப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அன்லாக் யூஸிங் பின்னு இருக்கு இல்லையா, சப்போஸ் நம்மளுக்கு அந்த பின் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியலன்னா ஃபர்கட் பின் ஆப்ஷன் கூட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். செட் குயிக் அன்லாக்கிங் மெத்தட் எனேபிள் நவ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எனேபிள் பண்ணோன்னா எனேபிள் நவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்புக்குள்ளே நம்மளுடைய டிமேட் ட்ரேடிங் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது மூலமாக இனிமேல் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.